ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக கிடைக்கும் சூப்பராக இப்போ நம்புறேன். எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா, நீங்கள் வந்து டைப்பிங் ஸ்கில் ஆல்ரெடி உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த டைப்பிங் ஸ்கில் இப்போ மறந்துருக்கு அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்லு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறது நான் ஆல்ரெடி எப்போவுமே சொல்கிறது தான், கெட் இன் டு பிசி அப்படின்ற வெப்சைட்டில் தான் நான் எல்லாமே டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்து டைப்பிங் மாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ திரும்ப நான் உங்களுக்காக போடுறேன் டைப்பிங் மாஸ்டர். ஸோ வந்து அந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து டைப்பிங் மாஸ்டர். டைப்பிங் மாஸ்டர் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 2015 16 யூஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் லேப்டாப் வாங்கின புதுசில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர்னா VLC மீடியா பிளேயர், அதுக்கப்புறம் டைப்பிங் மாஸ்டர். இந்த 2 சாஃப்ட்வேரும் கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். எதுக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது. இந்த இது எதுக்காக நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் ஆல்ரெடி இங்கிலீஷில் நல்லா டைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து டைப்பிங்லாம் போயிருப்பீங்க. ஸோ வந்து அந்த டைப்பிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு மறந்துருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த டைப்பிங் ஸ்கில்லை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் நான் அதுக்காக தான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைப்பிங் மாஸ்டர் இந்த ப்ரோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீனிங்லாம். ஸோ வந்து இங்கே பாருங்கள். ஸோ வந்து இந்த டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். டவுன்லோடை கிளிக் பண்ணோன்னா கொஞ்சம் லோட் ஆகுது. இது லோட் ஆகி டவுன்லோட் ஆகும், அதனால தான். ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போ வந்து டைப்பிங் மாஸ்டர் வந்து புதுசாக நிறைய வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ வந்து நான் பழைய வெர்ஷனே நான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். புது வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரில. ஸோ வந்து அந்த பற்றி உங்களுக்கு வீடியோ வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ வந்து நம்ம டவுன்லோட்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன உள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு கேட்டுச்சு. பாஸ்வேர்டு வந்து நம்ம எப்போவுமே வெப்சைட்டில் இருக்குது பார்த்தீங்களா பாஸ்வேர்டு. ஸோ வந்து இதில் பாஸ்வேர்டு பாருங்கள் 1 2 3 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ வந்து 1 2 3 அப்படின்றதில் போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 போட்டாச்சு. 1 2 3 போட்டோன்னே இப்போ உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு பாஸ்வேர்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது கிராக் வெர்ஷன்லாம் இருக்குது. ஸோ வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம செட்டப் மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் 2 வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இப்போ இருக்கிற கரண்ட் வெர்ஷன். ஸோ வந்து இது வந்து ஓல்டு வெர்ஷன். ஸோ வந்து நம்ம ஓல்டு வெர்ஷன் மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கரண்ட் வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் கேட்குது. ஸோ வந்து எஸ் கொடுத்துட வேண்டியதான். எஸ் கொடுத்துட்டு நம்ம இங்கிலீஷ்னா எஸ் ஆமாம் கொடுத்துட்டு அதுக்கடுத்த ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கடுத்தது வந்து அக்செப்ட் அண்ட் அக்ரிமெண்ட் கேட்குது. ஸோ வந்து அதுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டால், அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு கம்பெனி இன்ஸ்டால், கஸ்டமர் இன்ஸ்டால்னு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டால் அப்படின்னே கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து என்ன கேட்குதுன்னா, ஸோ வந்து டு யூ வாண்ட் த ஆக்டிவிட்டி குயிக். ஸோ வந்து இந்த இது வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ வந்து நமக்கு வேணாம். ஸோ வந்து ஜஸ்ட்டு டைப்பிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருந்தா அது என்னென்னா டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குது. டுட்டோரியல் வீடியோ அவங்க கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் லான்ச் பண்ணாலும் லான்ச் பண்ணிங்க, இல்லைனா வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு லான்ச் பண்ணாலும் லான்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எங்கள் பேரை கொடுத்தேன் GB Infotech அப்படின்னு கொடுத்துக்கலாம். என்ட்ரு நேம் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட வேண்டியதான். என்ட்ரு கொடுத்தோன்னா பாருங்கள் சவுண்டு வருது. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டார்ட் கோர்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஸ்டார்ட் கோர்சஸ்னால் நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ வந்து நம்ம இதுக்கு போவோம்னா, ஸோ வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுற ரீசனே என்னென்னா கேம் விளையாடுறதுக்கு மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ வந்து நமக்கு என்னென்னா இங்கே பாருங்கள் கோர்ஸு, ரிவ்யூவு, அப்புறம் வந்து டைப்பிங் டெஸ்ட்டு, அதே மாதிரி வந்து கேம்ஸு, அப்புறம் வந்து ஸ்டாட்டிக்ஸு, அப்புறம் வந்து சேட்டலைட்ஸு, அப்புறம் செட்டிங்ஸ் வந்து நமக்கு வந்து சவுண்ட் இன்க்ரீஸ், இங்கே பாருங்கள் சவுண்டை ஆஃப் ஆன் பண்ணுறது. அதே மாதிரி வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த சவுண்ட் யூனிட் வந்து மாற்றுறது, அப்புறம் வந்து ஸ்க்ரீன் சைஸ் என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோர்ஸ்க்கே போய்க்கலாம். கோர்ஸில் வந்து நம்ம E and I அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு அவங்க வந்து பாருங்கள் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து E and I வந்து இந்த விரல் தவிர வேறு எந்த விரலையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இது கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். EDIK. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது வந்து இப்போ அமுக்கிறோம்னா அமுக்கிட்டு ஸ்பேஸ் அமுக்கணும். ஸோ வந்து அமுக்கிட்டு ஸ்பேஸ் அமுக்கணும். இங்கே பாருங்கள் மேலே ஈன்னு காட்டுது பாருங்கள். அமுக்கியாச்சு. எக்ஸலண்ட். ஓகேங்களா? அமுக்கணும். கிரேட். அப்புறம் அமுக்கணும். ஸ்பேஸ் அமுக்கிட்டு
அமுக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து டைமிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம கோர்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து கோர்சஸ்லாம் நமக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து நிறைய பேர் எடுக்கிறது வந்து டைப்பிங் டெஸ்ட் தான் எடுப்பாங்க. டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து 10 கீ டெஸ்ட்டு, அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம சும்மா இதுக்கு கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்தது எதுக்காக நம்ம இது கொடுத்துருக்கோம்னா, இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு நியூமரிக்கல் நம்பரில் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் தெரியும்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள், டைமிங் நான் டைப் பண்ண உடனே டைமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து 0.90. ஸோ வந்து இங்கே வந்து இந்த ஆரோ மார்க்லாம் வந்து ரொம்ப டைப்பிங் ஸ்கில் தெரிஞ்சவங்களாம் டக்குன்னு நாங்கள் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நானும் டைப்பிங் போயிருக்கேன். பட் ஆனால் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து நான் வந்து இந்த மாதிரி நம்பர் இதெல்லாம் நான் வந்து ப்ராப்பராக டைப் பண்ணதில்லை. ஸோ வந்து அதனால் அது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா, நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வேர்ட்ஸ் தான் நம்ம கரெக்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் நான் வேர்ட்ஸே யூஸ் பண்ணிப்பேன். ஸோ வந்து நான் ஆல்ரெடி நேம் கொடுத்துருந்தேன். நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் நியூ யூஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் திரும்பியும் வந்து கேமுக்குள்ளே போய்க்கிறேன். கேமுக்குள்ளே போய்ட்டு நான் கேம்ஸ் தான் நான் நிறைய விளையாண்டுருக்கேன். ஸோ வந்து நான் நம்பர் நியூமரிக்கெலாம் நான் விளையாண்டதே கிடையாது. ஸோ வந்து அதனால் வந்து நம்ம இந்த பபுள் கேமே கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு ப்ரெஸ் கொடுத்துனேன் தான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து லெட்டர்ஸ் ஒரு லெட்டராக வரும் சரிங்களா? ஸோ வந்து இ, ஐ, எல், ஏ, எஃப், டி, இ, எல், இ, ஏ, ஐ, எஸ், டி. ப்ரோ இது வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டாக தான் வருமா அப்படின்னா, உங்களுக்கு வேர்டாக வேணுனாலும் வேர்டாகவும் வரும். ஸோ வந்து நீங்கள் வேணுன்னா வேர்டாக மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து தப்பாக இப்போ வந்து இந்த பப்புள்ஸ் வந்து மேலே போய் முட்டிட்டா, ஸோ வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அவுட் ஆயிரும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஸோ இந்த பப்புள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டைப்பிங் ஸ்கில்லை வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்க்ரோல் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும். ஸோ வந்து பாருங்கள், ஒரு பபுள் போயிடுச்சா, ஒரு பபுள் பண்ணோன்னா பாருங்கள் கீழே பாருங்கள் மிஸ்டு அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து அதில் வந்து மார்க் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு லெட்டர் மட்டும் வராது, அது வந்து ஆல்ஃபபெட்டுக்கு எல்லாமே வரும். ஐ இங்கே பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் ஜே, எல். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக போக போக உங்களுக்கு ஒரே பதட்டமாயிடும். ஸோ வந்து நான் வந்து 11th 12th படிக்கும்போது லேப் கொடுத்துருவாங்கள்ல, புதுசாக லேப் கொடுப்பாங்களா கவர்மெண்ட் லேப், அப்போல்லாம் நான் பண்ணேன். ஸோ அப்போல்லாம் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். இந்த ரெட்டாக வருது பாருங்களா, ரெட்டாக வருது ரொம்ப ஸ்பீடாக வரும். SDF ஐ அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்லிகிட்டே டைப் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு மனப்படமாக இருக்கும். அதுவும் ஒன்று நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம திரும்பியும் வந்து நம்ம வந்து வேறு கேம் விளையாண்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் விளையாண்டு பார்த்தது வந்து பப்புள்ஸ் தான் விளையாண்டு பார்த்தேன். ஸோ வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட்டு ஒரு படிக்கட்டுமா இருக்கும், அது கட்டுறமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு வந்து Z2A வேணுமா இல்லை எப்படி வேணும் அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து அனிமல் நேம் வேணுமா, கார் வேணுமா, இல்லை கண்ட்ரிஸ் வேணுமா, ஈஸி வேர்ட்ஸ் வேணுமா, நேம் வேணுமா, நம்பர் வேணுமா அப்படின்னு காட்டுது. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நம்பர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா? நம்பர் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் 52053 ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்தா அது போயிடும். 30100 ஸ்பேஸ், அப்புறம் வந்து 607741 ஸ்பேஸ், அப்புறம் வந்து 453434 ஸ்பேஸ், அப்புறம் வந்து 0144 ஸ்பேஸ், அப்புறம் 2110 ஸ்பேஸ், அப்புறம் வந்து 1201 இதில் ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்துட்டு வந்தால், இப்போ இன்கேஸ் நீங்கள் ஸ்பேஸே கொடுக்கல அப்படின்னாலும் இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இந்த நம்பர் வந்து நான் டைப் பண்ணுறேன் 71132 அப்படின்னு டைப் பண்ணேன். ப்ளஸ் ஸ்பேஸ் நான் கொடுக்கல அப்படின்னா அது அப்படியே போய் அங்கே நின்றுடும். ஸோ வந்து அந்த நிற்காமல் இருக்கிறதுக்காக தான் டைப்பிங் ஸ்கில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் டைப்பிங் ஸ்கில் பண்ணால் டைப்பிங் ஸ்கில் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் எஸ்கேப் பண்ணுங்க, எஸ்கேப் பண்ணணும் நான் வெளியே போகிறோம். ஸோ வந்து நீங்கள் இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ண தேவையில்ல. ஸோ வந்து அதுக்கடுத்து வந்து க்ளவுட் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பபுள்ஸ் சொல்லிட்டேன். ஸோ வந்து அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த படிக்கட்டு இது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்குறது வந்து க்ளவுட்ஸில் வந்து நம்ம கார்ட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா கார்ட்ஸ் வேணாம். ஸோ நம்ம வந்து அனிமல்ஸ் கொடுத்துக்கலாம். அனிமல்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் அமுக்கணும்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ வருது சீ ஹார்ஸ் அப்படின்னு வருது. ஸோ வந்து சீ ஹார்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் தட்டினா ஸோ வந்து அந்த மேகமே நமக்கு வந்து அழிஞ்சிரும் சரிங்களா? மேகம் உடனே போயிடும். நம்ம வந்து அதுக்கடுத்து நம்ம ஸ்பேஸ் தட்டி பார்த்துக்கணும்.
ஸோ வந்து இங்கே பாருங்கள், இங்கே டைகர் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ வந்து நம்ம இங்கே திரும்பி நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வந்து டைகர் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துட வேண்டியதான். ஃபோக்ஸ். ஸோ இங்கே ஒரு இது வருது ELK. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டே போகலாம். ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில்லை வந்து நீங்களே ரொம்ப டெவலப் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர் லிங்க் வேணும்னா நான் வந்து சொன்னால் அதே மாதிரி கெட் இன் டு பிசியில் போய்ட்டு டைப்பிங் மாஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அந்த சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஓல்டு வெர்ஷன் தான் நான் உங்களோட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு புது வெர்ஷன் எப்படி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டைப்பிங் டெஸ்ட்லேயே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பேராகிராஃப் மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, இந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு 2 minutes வந்து நீங்கள் அடித்து முடிக்கணும். ஸோ வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். த வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு அஸ்ட்ரோனோட். அதே மாதிரி வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் அடிக்கணும். ஸோ வந்து நம்ம எதுவுமே தப்பாக அடித்தா அதுக்கு வந்து மைனஸ் ஆகும். இப்போ கேப்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா கேப்ஸில் அடிக்கணும், ஸ்மால் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மாலில் அடிக்கணும். ஆனால் வந்து நீங்கள் கீபோர்டு பார்க்கக்கூடாது, அதுதான் மெயின். நீங்கள் கீபோர்டு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் டைப் பண்ணுறதே வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து கீழே பாருங்கள் எவ்வளோ தப்பு வந்திருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்டேக் வரும். ஸோ வந்து நீங்கள் மிஸ்டேக் வந்து தவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பியூராக வந்து இதில் இறங்கி நீங்கள் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் டைப்பிங் போயிட்டு இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் மறக்கவே மறக்காது. ஸோ வந்து இந்த வீடியோ நான் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோனா கண்டிப்பாக நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க.